ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாள். இந்த தினத்தில் எல்லா சிவாலயங்களிலும் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும். அமுது படைக்கும் ஆண்டவனுக்கே அமுது படைக்கும் விழாவாக அன்னாபிஷேகம் ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர். அவருக்கு முக்கியமான அபிஷேகங்கள் நித்தியபடியே நடக்கும். அதுவும் முக்கியமான நன்னாட்களில் பிரத்யேகமான அபிஷேகங்கள் அவருக்கு நடைபெறும். பெரிய சிவ ஆலயங்களிலெல்லாம் ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலும் ஒரு சிறப்பான அபிஷேகம் நடைபெறும் வழக்கம் உள்ளது. உதாரணத்திற்கு ஆனி மாதத்தில் முக்கனி சாற்றுவார்கள். மா, பலா, வாழை. ஆடி மாதத்தில் திரட்டிப்பால், ஆவணியில் சர்க்கரை, மார்கழியில் திருச்சாந்து, மாசியில் இளம் வெந்நீரை அபிஷேகம் பண்ணி கம்பளம் சாற்றுவார்கள். அதுபோல தான் ஐப்பசி பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வார்கள். அன்னாபிஷேகத்திற்கு முதல் நாளே பக்தர்கள் அரிசி, காய்கறி, பழங்கள் மற்ற எல்லா பொருட்களும் வாங்கி கொடுப்பார்கள். அன்னம் பிரம்மம் என்று நாம் கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். உணவே கடவுள். உணவிலிருந்தே எல்லா உயிர்களும் பிறக்கின்றன. பிறந்த பின்னும் உணவாலேயே உயிர் வாழ்கின்றனர். ஐப்பசி பௌர்ணமி நாளில் காலையிலேயே கோவில்களில் என்ன செய்வார்னா, பக்தர்கள் கொடுத்த அரிசியெல்லாம் நல்லா சுத்தம் செய்து சாதமாக வடித்து நல்லா ஆற வச்சு அந்த அன்னத்தை சிவனோட லிங்க திருமேனிக்கு முழுவதும் சாற்றுவார்கள். அதை சுற்றி காய்கறிகள், பழங்கள், முந்திரி, திராட்சை, செரி போன்ற உலர்பழங்கள்லாம் வச்சு அலங்கரிப்பார்கள். பார்ப்பதற்கே அவ்வளவு அழகாக இருக்கும். நம்ம எல்லாருமே இந்த ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருக்கோம், சொல்லியும் இருக்கோம். என்னென்னா, அது சோறு கண்ட இடம் சொர்க்கம். அதாவது யாராவது ஒருவர் நன்றாக வீட்டில் விருந்து சாப்பிட்டு கொண்டு மிகவும் சந்தோஷமாக அனாயாசமாக இருந்தால் அவரை மற்றொருவர் விளையாட்டாக என்ன சோறு கண்ட இடம் சொர்க்கமா அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் இதற்கு உண்மையான மகத்துவமான அர்த்தம் இருக்குது. அதாவது ஐப்பசி பௌர்ணமி நன்னாளில் சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு அன்னத்தாலான அபிஷேகத்தை தரிசித்தால் ஒருவருக்கு சொர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியம் கிடைக்கும் என்பதுதான். இந்த அன்னாபிஷேகம்லாம் முடிஞ்ச உடனே சாமிக்கு தீபாராதனை காமிச்ச அப்புறமா பக்தர்களுக்கு கொஞ்சம் அன்னம் பிரசாதமாக கொடுப்பார்கள். இந்த பிரசாதத்தை நாம் சிறிது எடுத்துக்கொண்டாலும் நம் ஆரோக்கியம் மிகவும் மேம்படும். லிங்க திருமேனியில் உள்ள மீதி அன்னத்தை எல்லாத்தையும் நீர்நிலையில் அர்ப்பணித்து விடுவார்கள். ஏன்னா பிரபஞ்சம் முழுவதும் பகவான் வியாபித்து இருப்பதால் இந்த அன்னம் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் போய் சேர வேண்டும் என்பதுதான். இந்த அன்னாபிஷேகம் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் ரொம்பவே விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நன்னாளில் எல்லோரும் சிவாலயங்களிற்கு சென்று அங்கு நடக்கும் அன்னாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அவருடைய அருட்பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு அவரின் பூரண அருளை பெறுவோமாக. ஓம் நமச்சிவாய. நன்றி.